இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளவங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு இப்போ சுடிதார் பாடம் வந்து வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். சுடிதார் பாடம் அளவு எடுத்திருக்கோம் கஸ்டமருக்கு. இப்போ நான் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். அதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். உயரம் 41, ஆஃப் உயரம் 14, சீட்டோட உயரம் 21, ஜஸ்ட்டு வந்து 32, C1 32, C2 32, இடுப்பு 29, சீட்டு வந்து சீட்டுக்கு மேலே 34, சீட்டு வந்து 38, கை நீளம் 10, கை நீளம் 7, கை லூஸ் வந்து 10, ஃப்ரண்ட்டுக்கு நெக்கு 5, பேக் நெக்கு 4, ஏஹெச் 15, ஷோல்டரோட நீளம் வந்து 16. ஃபுல் ஷோல்டர் அவசியம் சுடிதாருக்கு எடுத்துருங்க. எடுத்துட்டா தான் சிறப்பாக இருக்கும். இப்போ அந்த முறையில் நான் வந்து வெட்ட போகிறேன். வெட்டும் பயிற்சி ஏற்கனவே டிராயிங் போட்டு வச்சுட்டேன். இருந்தாலும் இன்னொரு வாட்டி நான் டிராயிங் போடுறதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வரைஞ்சி காமிக்கப்படும். எல்லோரும் இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். உயரம் எவ்வளோ? உயரம் 14. 14ல் ஒரு புள்ளி வச்சுட்டோம். 14ல் ஒரு புள்ளி வச்சுட்டோம். அடுத்தது சீட்டோட உயரம் 21. 21ல் ஒரு கோடு போட்டோம். அப்புறம் வந்து C1 C2. C1ங்கிறது இங்கே முண்டா இறக்கம், C2ங்கிறது மார்புக்கு மேலே. C2 எவ்வளோ இறக்கலானாக்கா இந்த முண்டா இறக்கம் எவ்வளோ? 32 இன்ச்சு பாடி. 32 இன்ச்சு பாடிக்கு 5 5.25 மேலே இறக்காதீங்க. 5.25 மேலே இறக்காதீங்க. இறக்காதீங்க, தேவையில்லை. இப்போ 5.25 நம்ம இறக்கியிருக்கோம். இந்த 5.25லேருந்து 3 இன்ச்சு இறக்கிக்கோங்க. 3 இன்ச்சு எதுக்கு இறக்க சொல்லணும்னா 40 இன்ச்சு உயரம், 41 இன்ச்சு உயரத்துக்கு 3 இன்ச்சு இறக்கிக்கோங்க. இது பாடியோட இறக்கம் வச்சுட்டோம். இதில் பாதி தான் சீட்டில் பாதி. இது 7.5 பாதி 3.25 நம்ம வச்சுட்டோம். 3.25 இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா C1, இது C2, இது இடுப்பு. இது இடுப்பில் இடுப்புக்கு இதுக்கு இடையில இருக்கிற WH. இது வந்து சீட்டோட SH, சீட்டோட லென்த்து. இங்கே பாட்டத்தோட லென்த்து. பாட்டத்தோட இது வந்து கிராஸாக போட்டுங்க. லைட்டாக கிராஸாக போட்டுங்க. கிராஸாக போட்டோம். எல்லாம் பார்த்துட்டீங்க. இப்போ இது 2, இது 4, 6 இன்ச்சு. 1 இன்ச்சு மைனஸ். ஷோல்டர் வந்து 16, 8 வச்சுட்டேன். 8ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 4, 2 வச்சுட்டேன். முண்டா இறக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 5.25 இறக்கிருக்கேன். 5.25 நம்ம இறக்கிருக்கோம். வேணும்னா அப்புறம் இறக்கிக்கலாம். இப்போ 32 C1. 8 ப்ளஸ் வந்து 4 பிரிச்சிங்கன்னா 8. அதில் ப்ளஸ் வந்து 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு வச்சுட்டோம். 9 இன்ச்சு வைக்கப்பட்டது. 9 நம்ம வச்சுட்டோம். இங்கே வந்து என்ன வைக்கிறோமோ அதை விட 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுங்க. இங்கே 8 வச்சா போதும். இங்கே என்ன வைக்கிறீங்களோ அதை விட 1/2 இன்ச்சு கம்மியாக வச்சுங்க. இப்போ இடுப்பு ஏற்கனவே அளவு எடுத்திருக்கோம். 29. 29ல் 4 பிரித்தா 7.25. அதோட 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு ப்ளஸ்னால் 7.25 வச்சுட்டோம். சீட்டு வந்து 40 இன்ச்சு எடுத்திருக்கோம். சீட்டு வந்து 38. 39, 9.25 ப்ளஸ் வந்து ஒரு 1/2. 9.25 ஒரு ப்ளஸ் 1/2ன்னா 10.25 வச்சுட்டோம். வச்ச பிறகு இப்போ வந்து பாருங்கள், எல்லாம் நம்ம போட்டோம். ஸ்கேல் போடும்போது கவனமாக போடுங்க. இப்போ இங்கே இருந்து மார்பகம் ஒரு மீடியமான மார்பகம், அதுக்காக நேராக இப்படி ஒரு கோடு போட்டேன். இங்கே இடுப்புக்காக பெண்டு பண்ணி இப்படி ஸ்கேலை திருப்பிக்கிட்டேன். அப்புறம் சீட்டுக்காக இப்படி ஒரு பெண்டு பண்ணிக்கிட்டேன். ஸ்கேலை வந்து 3 விதமாக திருப்பணும். ஒன்று இப்படி திருப்பணும், அடுத்தது இப்படி திருப்பணும், அப்புறம் வந்து இப்படி திருப்பணும். 3 விதமாக ஸ்கேலை திருப்பிட்டிங்கன்னா சுடிதார் பார்க்க நச்சுன்னு போய் உட்காந்துக்கும். அதே மாதிரி அடுத்த கோடு இந்த இடத்துல பள்ளம் பண்ணிட்டோம். இங்கே வந்து பெண்டு பண்ணி வெளியே போகிறோம். இது பெண்டு பண்ணி வெளியே போகிறோம். இங்கே எல்லாமே போட்டோம். ஃப்ரண்ட்டு கழுத்து எவ்வளோ? ஃப்ரண்ட்டு கழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5.5. 5.5க்கு 5.25 நான் வைக்கிறேன். 5.25 வச்சுட்டேன். 5.25 வச்சு லைட்டாக ஒரு புள்ளி வெளியே போகிறேன். வெளியே போய் கரெக்டாக ஒரு புள்ளி ரவுண்டு கேட்டிருக்காங்க. அந்த ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி உள்ளே வரைஞ்சிட்டேன். அழகாக வரையப்பட்டது. வரைஞ்சிட்டோம். இப்போ ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து 15.5.
15 வருதான்னு பார்க்க போகிறோம். 15னா 7.25 வேணும். 7.25 வருதா? 7.25 கரெக்டாக இருக்குது. ஒரு புள்ளி வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒரு புள்ளிக்கு தகுந்த மாதிரி கொஞ்சோண்டு முண்டாவை இறக்குறோம். இப்போ அழகாக வந்து இந்த இடத்துல வரைஞ்சிட்டு இப்போ திருப்பி இன்னொரு வாட்டி பார்ப்போம். தைக்கிற மாதிரியே வச்சு பாருங்கள். 7.25 அக்யூரேட்டாக வந்துச்சு. எந்த வேறு மாற்றமும் இல்லாமல் அக்யூரேட்டாக எல்லாமே போட்டிருக்கோம். இது எல்லாமே கவனமாக பாருங்கள். இங்கே வரும்போது இந்த இடத்துல இப்படி வச்சுருங்க. இந்த இடத்துல பெண்டு பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஸ்கேல் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணோம், சீட்டு 39, 9.25 ஒரு அரை 10.25 வச்சுட்டோம். இங்கே என்ன வருதோ அதை விட அரைஞ்சி கூட வச்சுங்க. 10.25 ப்ளஸ் வந்து ஒரு அரை 10.25 இங்கே வச்சுக்கோங்க. கீழே இங்கே என்ன வருதோ இங்கே அரைஞ்சி கூட வச்சுங்கன்னா சிறப்பாக இருக்கும், அருமையாக இருக்கும். ஃபிட்டிங் இப்போ எல்லாருமே சுடிதார் வந்து ஃபிட்டிங் தான் போடுறாங்க, லூஸாக போடுறதில்ல. அதனால் எல்லோரும் கஸ்டமர் கேட்டால் மட்டும் கீழே பாட்டத்தில் லூஸ் வைங்க, இல்லாட்டி தேவையில்லை. அழகாக ஒரு ட்ராயிங் போட்டேன். இப்போ வெட்டும் பேச்சுக்குள்ளே போகிறோம். இப்படி பெண்டு பண்ணி அழகாக நீங்கள் போட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும். யார் வேணாலும் தைக்கலாம். யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி வெட்டு முறை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றியாளர்கள். வெற்று முறை யாருக்கிட்ட இருக்கோ அவங்க நிச்சயமாக வெற்றியாளர்களோட நல்ல குருநாதர்கிட்ட நீங்கள் பழகிட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றியாளருக்கு உதவியாக இருக்கும். அதனால் எல்லோரும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ரொம்ப ஈஸியான பாடமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப வந்து பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். நீங்கள் வெட்டி தைச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும். வச்சுட்டோம். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம வந்து வெட்டிட்டோம். இதில் வந்து மடித்து இப்படி அடிச்சிருவாங்க. மடித்து இப்படி அழகாக மடித்து அடிச்சிருவாங்க. மடித்து அடிக்கும்போது இப்போ இந்த இடத்துல வந்து நைஸாக அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதுதான் முக்கியமான சீனு. இது எல்லாருமே இந்த மாதிரி வெட்டி பாருங்கள், நிச்சயமாக அழகாக இருக்கும். வச்சுட்டோம். இப்போ ஃப்ரெண்டை கொஞ்சம் கிராஸ் பண்ண போகிறேன். இங்கே ஒரு கிராஸு, இங்கே ஒரு கிராஸ் பண்ணிட்டேன். கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ கவர் தட்டு எடுக்க போகிறேன். கவர் தட்டு எடுப்பதை கவனமாக பாருங்கள். கவர் தட்டு எடுக்க போகிறத கவனமாக பாருங்கள். ஃப்ரெண்டு மட்டும் காலேஜ் எடுத்து விட்ருங்க. இங்கே ஒரு கிராஸ் பண்ணிட்டோம். இப்போ பின் கழுத்து எவ்வளோ? பின் கழுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து 4.5 தான். பின் கழுத்து 4.5. பின் கழுத்து 4.5, 4.25 வச்சுக்கோங்க. அழகாக பெண்டு பண்ணிட்டேன். அழகாக 4.5, 4.25 வச்சுருக்கேன். பின் கழுத்து வரையப்பட்டது எல்லாம் வரைஞ்சிட்டோம். இப்போ கை வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். கை நீளம் எவ்வளோ? கை நீளம் வந்து 7 இன்ச்சு. கை நீளம் 7. கை நீளம் 7. 7னா 7.5 வச்சுக்கோங்க. 7.5 வச்சுட்டேன். ஏஹெச் எவ்வளோ? ஏஹெச் வந்து பார்த்தீங்கன்னா 15.5. 15.5 பாதி 7.25. 7.25 உறிஞ்சி போச்சுன்னா 6.25. கை லூஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10.5. 10.5க்கு 5.25 வைக்கிறேன். 5.25 வச்சு நேராக ஒரு கோடு போட்டுறேன். இங்கே ஒரு கோடு போட்டுறேன். இப்போ அழகாக வரைகிறேன் பாருங்கள். இப்போ அழகாக இப்போ வந்து 7.25 ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணால் 6.25. 6.25 பாதி 3.25 ஒரு புள்ளி. 3.25 ஒரு புள்ளி நேராக இப்படி ஒரு கோடு போட்டுங்க. இப்போ 6.25 7.25 வந்துடும் பாருங்க. இது 6.25, இது 7.25 கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இறக்குனது வந்து 3.25 ஒரு புள்ளி. அதாவது இறக்குனா கரெக்டாக அதோட வேலையை செய்யும்.
இங்கே வரும்போது நேர் பண்ணிக்கங்க. இப்போ இங்கே அர்க்காத் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு அர்க்காத் பண்ணிக்கோங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு கரெக்டாக கவர் தட்டு எடுத்துருங்க. கவர் தட்டு வந்து மெதுவாக எடுங்க. கவர் தட்டு எடுத்துட்டேன். இது 32 இன்ச்சு பாடி உள்ள சுடிதார் வெட்டும் பயிற்சிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது கடையில் நடக்கும் ரகசியம். யாருக்கிட்ட வெட்டு முறை இருக்கோ அவங்க வெற்றியாளர்கள். வெட்டு முறையை சிறந்த முறையில் கற்றுங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிராயிங்கையும் யாருக்கிட்ட வெட்டி கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி உள்ள விஷயத்த நான் சொல்கிறேன். இது மாதிரி கோடு போட்டு வெட்டினீங்கன்னா யாருக்கிட்ட கொடுத்தாலும் எந்த ஊருக்கு வேணாலும் கொடுத்து அனுப்பிச்சு வெட்டி தைச்சிடலாம். அதுதான் முக்கியமான விஷயம். யாருக்கிட்ட கொடுத்தாலும் தைக்கிற மாதிரி வெட்டு முறையை வெட்டுங்கள். நிச்சயமாக வெற்றியாளராக போவதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வைக்கிறேன், முண்டா வைக்கிறேன். இப்போ 6 இன்ச்சு குறையுது. இப்போ 6 இன்ச்சு குறையுது. அதுக்கு தகுந்த மாதிரி முண்டாம வந்து பெருசு பண்ண போகிறோம். இப்போ தான் நீங்கள் பெருசு பண்ணணும். அதுக்கு முன்னாடியே பெருசு பண்ணக்கூடாது. கரெக்டாக இருக்குது பாருங்கள். எந்த வகையான மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. எந்த வகையான மாற்றம் இல்லாமல் இருக்குது. இதுதான் முக்கியம். முண்டா வந்து எந்த வகையான தப்பு வராமல் இருக்கணும். தப்பு வராமல் இருக்குது. இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே ஒரு அர்க்காத்து, இங்கே பெரிய அர்க்காத்து, இங்கே ஒரு சின்ன அர்க்காத்து. 3 அர்க்காத்து வெட்டியே ஆகணும். எதுக்குன்னா இந்த இடுப்பு வந்து வளைஞ்சி கொடுக்கறதுக்காக நம்ம வெட்டுறோம். இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ பாருங்கள், அழகாக வந்து நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வெட்டி தைத்தால் சிறப்பாக இருக்கும். இது மாதிரி வெட்டி பாருங்கள். நிச்சயமாக அந்தந்த கோட்டில் போய் அதாவது உட்காந்துக்கும். யார் வேணாலும் தைக்கலாம். யார் வேணாலும் தைக்கிற மாதிரி தான் நம்ம வெட்டு முறை இருக்கும். இந்த வெட்டு முறை வந்து சிறந்த முறைன்னு சொல்கிறேன். கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதே மாதிரி வெட்டி தைத்தால் வெட்டு முறை யார்கிட்ட இருக்கோ அவங்க வெற்றியாளராக இருக்கும். அதனால் நல்ல குருநாதர்கிட்ட வெட்டு முறையை கற்றுக்கணும்னு நினைங்க. கற்றுக்கிட்டிங்கன்னா சிறப்பான முறையில் வந்துடலாம். அதனால் இப்போ வரக்கூடிய தீபாவளி இதுக்கெல்லாம் வந்து சுடிதார் பேட்டர்ன், ஜாக்கெட் அட்டவணை, சுடிதார் அட்டவணைனா சிறப்பு தள்ளுபடியில் கொடுக்குறோம். எல்லாமே வாங்கி பயன்பெறுங்கள். பயன்பெற்றால் நிச்சயமாக வெற்றியாளருக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க தையலகம், வளர்க தையல் கலைன்னு சொல்லிட்டு வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.